வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஸ்பெஷல் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் பார்த்தோன்னா சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் அந்த நபருக்குரிய பேப்பர் வந்து இன்னைக்கு நல்ல முறையில் பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. இந்த கேள்வித்தாள்கள் எப்படி இருந்துச்சு அது மட்டும் சார். இதில் எனக்கு எதுவுமே தெரியல. வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறது, சார் எங்களுடைய அந்த மதிப்பெண்ணை பார்த்தோன்னா வந்து நீங்கள் குறைக்கணும், தகுதி மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து குறைச்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் 15 மற்றும் 16 தேதியில் நடந்த டெட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து மதிப்பெண் வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தோன்னா ஒரு சைடாகும். இன்னொரு சைடு மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா, சார் நாங்கள் படித்ததே வரலை, அது இல்லாமல் வந்து எங்களுக்கு பணி சூழல் பார்த்தோன்னா வந்து கடினமாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் இது மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்களும் இந்த என்னங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்து 3 மாதம் ஒழுங்காக படித்தேன், இது நல்லாவே இருந்துச்சு சார். கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்துச்சு. ஒரு மாணவருக்கு ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்வித்தாள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதியினரும். இன்னொரு நபர்கள் பார்த்தோன்னா வந்து, சார் இந்த எக்ஸாம்லாம் வந்து இல்லை சார், நான் வந்து என்னோடய சூழல் வந்து 20 வருஷமாக நான் இந்த வந்து பணியாற்றுறேன், நான் பணியாற்றுற நபராக இருக்குது, நான் வந்து ஒரு சோஷியல் வாத்தியார், நான் சோஷியல் வாத்தியாராக இருக்குன்னா எனக்கு சோஷியல் கேள்விகள் மட்டும் தானே வைக்கணும், சோஷியல் சைக்காலஜி 2 படித்தா பரவாயில்ல, எனக்கு எதுக்கு சார் லாங்குவேஜ் பார்ட்லாம் வைக்கிறீங்க, எனக்கு லாங்குவேஜுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் போய் லாங்குவேஜ் பார்ட் நான் எடுக்க போகிறேன்னா, சார் இந்த சிஸ்டமே வந்து தப்பு சார். நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் டெட், அதாவது பொது டெட் வைக்கும்போது இதன் அடிப்படையில் நீங்கள் தேர்வு வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இது ஸ்பெஷல் டெட்டாக வைக்கும்போது இந்த ஸ்பெஷல் டெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர், இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பிளாக் எஜுகேஷன் அந்த பிளாக்ல எந்தெந்த ஆசிரியர்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எந்தெந்த ஆசிரியர்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தந்த ஆசிரியர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு அந்தந்த பேப்பர் வச்சு ஒரு 100 கேள்வி, இப்போ நான் வந்து சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னம்னா எனக்கு வந்து சயின்ஸ் தேர்வு மட்டும் வைங்க, அதில் நான் வந்து குவாலிஃபையாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுக்கு சார் தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சைக்காலஜி அப்படின்ற பகுதி வந்து தேவைதான், எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு மாணவரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சதுக்காக இருக்கலாம். சரி, இயல்பாகவே வந்து மாணவர் கூட நான் ஒரு 10 வருஷம் வந்து இருந்துட்டேன், இன்றைக்கி கட்டாயம் அப்படின்றதுனால தான் நான் எழுதியே போகிறேன். நான் படிக்கிறத விட, நான் செயல்பாட்டில் நான் செய்த விஷயத்தை விடவா நான் வந்து படிக்கிறதுல வந்து அந்த கொஷினை நான் அட்டன் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்க போகுது. 10 வருஷமாக நான் பார்த்துருக்கு சார், எனக்கு தெரியும் சார், ஆனால் இந்த முறையே எனக்கு வந்து கடினமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் சொல்கிறாங்க. சார் கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக மாணவர்கிட்ட கேட்கும்போது, சார் லாங்குவேஜ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருந்துச்சு சார், படிச்சிருந்தால் பார்த்தோன்னா தெளிவாக போட்டுடலாம். தமிழை பொறுத்த மட்டும் இல்லை, 6th-லேருந்து 10th வரைக்கும் ஈஸியாக கிராமர் பார்ட்டை மட்டும் டச் பண்ணியிருந்தாலே போதும். இங்கிலீஷும் அதே போல் தான் இருந்துச்சு. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து எல்லாமே ஸ்கூல் புக் சம்ஸாக தான் இருந்துச்சு. நிறைய பசங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து மாடல் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி போகலை, அவங்க எல்லாமே வந்து எப்படின்னா பள்ளி பாட புத்தகம் பேஸில் வந்து போயிட்டாங்க. 6th-லேருந்து 7th-லேருந்து 8th-லேருந்து அப்படி போயிட்டாங்க. அப்படியே வந்து விகிதமுறை என்னென்னா, விகிதமுறை என்னன்னா அதோட டெஃபினேஷன்லாம் பார்த்தோன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும், பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கேள்வியை தொடர மாதிரிலாம் இருக்குது. அப்போ யாரெல்லாம் வந்து ஒழுங்காக படித்தாங்களோ அவங்க தான் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. சயின்ஸ் கேள்விகள் அப்படின்னு போகும்போது, சயின்ஸ் கேள்வியை பொறுத்த வரைக்கும் அந்த பாடத்தை படித்து அந்த பாடத்தை முழுசாக உள்வாங்கி வெளிக்கொண்டாடுற மாதிரி இருக்குது. கூற்று காரணம் சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. இந்த செட்டப்பில் போகும்போது வந்து அதை யார் முழுசாக படித்தாங்களோ, கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்த்து சார், அது நான் வந்து இல்லைன்னே சொல்ல, ஆனால் எங்களோட சூழல் நீங்கள் புரிஞ்சிக்கணும், நாங்கள் ஏற்கனவே பணியில் இருக்கிற ஆசிரியர், எங்களோட சூழல் புரிஞ்சிக்காமல் வந்து இந்த மாதிரி கேள்வித்தாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பார்ட்டி. இதே சோஷியல் நபர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, தெய்வமே கொஷின் பேப்பராக கேட்டிருக்காங்க, ஒரு 35 கேள்வி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் 25 கேள்விகள் பொறுத்த வரைக்கும் எதை ஆப்ஷனாக நாங்கள் எலிமினேட் பண்ணுறதே எங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில பார்ட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஓவராலாக இந்த டெட் பேப்பர் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னோம்னா, இந்த டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் முறையாக ஒரு 3-4 மாதங்கள் முறையாக பயிற்சி செய்தவங்களுக்கு இந்த டெட் பேப்பர் ஈஸி. இதை வந்து ஊற்றினா எதுவுமே இல்லை, நான் வகுப்பில் கிளாஸில் எடுத்த பாடம் மட்டும் போது நான் அப்படியே போய் நான் வந்து டெஸ்ட் எழுத போனேன் அப்படின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் பார்த்தோன்னா அவங்க எந்தெந்த பாடத்தில் நல்லா படித்தாங்களோ, அவங்க எந்தெந்த பாடத்துக்கு டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பாடம் பார்த்தோன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஆசிரியர் ஆங்கில ஆசிரியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆங்கில பகுதிகள் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். தமிழ் ஆசிரியராக இருந்தாங்கன்னா தமிழ் பகுதிகள் ஈஸியாக இருக்கும். கணித ஆசிரியராக இருந்தாங்கன்னா கணித பகுதி ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே எந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்து இருக்குது. அப்போ இந்த கேள்வித்தாள் அடிப்படையில் எதிர்வரும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும், டெட் எக்ஸாமில் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் மட்டும்தான் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கொஸ்டின் அமைச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே டெட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இதே டெட்டு செட்டப் கொஸ்டினில் தான்
கொஷின் பேப்பர் வந்து அமைஞ்சிருக்கும். நீங்கள் முன்பு நடந்த கேள்வித்தாள்களை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஒரு தகுதித்தாள் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை வச்சு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. கடைசி ஒரு டெட்டு மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தளர்வு கொடுத்து நிறைய மாணவர்கள் வந்து பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னாலும் இன்றைய சூழல் இன்றைக்கி என்ன கல நிலவரமோ அதன்படி தான் போகணும். மாணவர்கள் ஆசிரியர்கள் பல்மாறு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எங்களுக்கு இந்த கேள்வித்தாள் சுத்தமாக புரியல, எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இது தகுதி மதிப்பெண் வந்து குறைங்க, 75 இருக்கிற மதிப்பெண் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எங்களுக்கு 60 மாற்றுங்க, இதுக்கு நீங்கள் வாய்ஸ் பவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. ஆனால் வந்து இதற்கான சூழல் நிலை என்னன்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிலைகளில் அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணோம். கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் வந்து மாட்ரேட் கடினம் தான். ஆனால் 75 கேள்விகள் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எளிமையாக ஓரளவுக்கு படிச்சிருந்தால் போடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த தேர்வுக்கு தான் படிக்கணும். இத்தனை வருஷம் ஆண்டு காலம் பணி செய்ததை ஊர்ஜிதப்படுத்தி ஒரு எக்ஸாம் வச்சு நம்ம பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நம்ம உழைச்சி தான் ஆகணும். அந்த எக்ஸாமுக்கு உழைக்காதது யாரோட தப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட தப்பு தான். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மற்றபடி வந்து நான் இது அது அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு இந்த எக்ஸாமை முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பண்ணியிருந்தவங்க அடுத்த நிலை நோக்கி நீங்கள் நகருங்க. இல்லை சார் நான் பண்ணல அப்படின்னீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த டிசம்பர் மாதம்குள்ளே உங்களுக்கு ஒரு நியூ டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. அந்த தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயாராக ஆரம்பிச்சிருங்க. இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு சாட்சியாக இருந்திருக்கும். கேள்வித்தாள் எப்படி அமையும் சொல்லிட்டு ஒரு ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5000 மாதம் நம்ம ஃப்ரீயாக படிக்கணும். ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் தான் படிக்குவேன், எனக்கு டைமே அவ்வளோதான் இருக்குது அப்படின்னோம்னா இப்போத்திலிருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்தா சொல்லிட்டே வருவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இல்லை நான் புதுசாக இப்போ தான் சார் ஒன்றும் டெட்லாம் பார்க்கல அப்படின்னாலும் அந்த ஆன்சர் கீ நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுபோல் டெட்டு சம்பந்தமான தேர்வு தொடர்பான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.